வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்தலில்லாஹ் வ நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா. மை யஹ்தியல்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுத்லில்ஹு ஃபலா ஹாதிய லஹு. وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. பேரும் புகழ்ச்சியும் வல்ல நாயகனாகிய அல்லாஹுவிற்கே உரித்தாகட்டும். அல்லாஹுவின் அன்பும் அருளும் வற்றா பெருங்கருணையும் இந்த உலகத்திற்கு இறுதி தூதராக தேர்ந்தெடுக்கப்பட்ட அண்ணலன் பெருமகனார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய வாழ்க்கை வழிகாட்டுதல்களை தங்களால் இயன்ற அளவு பின்பற்றி வாழ்ந்து மறைந்த சத்திய சஹாபாக்கள் மீதும் சஹாபிய பெண்மணிகள் மீதும் குறிப்பாக இந்த மாலை நேரத்தில் அல்லாஹுவை குறித்து உபதேசிக்கப்படுகிற, இறைவனினுடைய மார்க்கம் குறித்து உபதேசிக்கப்படுகிற இந்த சபையில் ஒன்று குழுமி இருக்கிற நம்மவர்கள் அனைவரின் மீதும் இந்த சொற்பொழிவினை தங்களுடைய இடங்களிலிருந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு நபர்கள் மீதும் ஏக இறைவனின் அன்பும் அருளும் உண்டாகட்டுமாக. பெரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் அல்ல ஏக இறைவனின் நல்லடியார்களே, தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் தஞ்சை வடக்கு மாவட்டம் மேலக்காவிரி கிளையின் சார்பாக இந்த தெருமுனை பிரச்சாரம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த தெருமுனை பிரச்சாரத்தில் இஸ்லாமிய இளம் சமுதாயத்தினர் ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, இந்த உலகத்திற்கு முன் உதாரணமாக திகழ வேண்டிய இஸ்லாமிய இளம் சமுதாயம் மார்க்க காரியங்களை கடைபிடிப்பதில், அதை பேணுவதில் ஒட்டுமொத்த உலகத்திற்கும் முன் உதாரணமாக இருக்க வேண்டிய இளம் சமுதாயத்தினுடைய நிலை இன்றைக்கு எந்த அளவிற்கு சென்று கொண்டிருக்கிறது என்பதை சிந்தித்து பார்ப்பதற்காகவும், முஸ்லிமான இளைஞர்கள் இளம் பெண்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று அன்னலார் வழிகாண்பித்தார்கள், இஸ்லாம் இளம் பருவத்தை குறித்து எப்படியெல்லாம் உபதேசிக்கிறது என்பதை குறித்து உங்களுக்கு மத்தியில் ஒரு சில செய்திகளை, அறிவுரைகளை நினைவூட்டலாம் என்று ஆசைப்படுகிறேன். இளம் பருவத்தை பொறுத்தவரை எல்லா நபர்களும் இளமையை விரும்புவோம். ஒரு 50 வயசு ஆயிடுச்சு, அவர்கிட்ட பாய் என்ன பாய் வயசு ஆயிடுச்சு, நர முடியலாம் வந்துருச்சு, ஆள் முதியவர் ஆயிட்டீங்க போலயே, வயசான காலத்துல உங்களுக்கு ஏன் பாய் இந்த வேலை அப்படின்னு நீங்க சொல்லி பாருங்க, அவ்வளவு கோவம் வரும். யாருக்கு பாய் வயசாயிடுச்சு, நான் கண்ணு மாதிரி நிக்கிறேன், இளம் வயது பாய் எது 60 வயசுல சொல்லுவாரு. என்னைய மாதிரி இளமையா யாரும் இருக்க முடியுமா, நான் காலைல 6 மணிக்கெல்லாம் 5 மணிக்கெல்லாம் எந்திரிச்சிருவேன் டான்னு, அப்படின்னு அவருடைய வழக்கமான நடைமுறைகளை எல்லாம் சொல்லுவார். இப்ப யாருமே முதுமையை விரும்ப மாட்டோம், இளம் பருவத்தினராகவே நான் இருக்கிறேன் என்ற எண்ணம் எல்லா நபர்களுக்கும் இருக்கும். எல்லா நபர்களும் இளமையை விரும்புவோம். நான் வயதானவன், முடியாதவன், முதியவன் ஆகிவிட்டேன் அப்படின்னு நம்முடைய வாயிலிருந்து அந்த வார்த்தை வரவே வராது. அது 70 ஆனாலும் சரி. இளமையின் மீது அவ்வளவு பெரிய விருப்பம், அது எந்த சமுதாயத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் எல்லா நபர்களுக்கும் அது இருக்கிறது. இஸ்லாமும் இந்த இளம் பருவத்திற்கு மிக முக்கியத்துவத்தை தருகிறது. அல்லாஹ் இந்த இளம் பருவத்தை
மற்ற பருவங்களை விட ஒரு படி மேலாக கண்ணியப்படுத்தியே வைக்கிறார். திருமறை குர்ஆனில் அல்லாஹ் பேசுகின்ற பொழுது, அல்லாஹுல்லதி ஹலக்கக்கும் மின் லஅஃபின் சும்ம ஜஅல மின் பாதி லஅஃபின் குவ்வத், உங்களுக்கு நாம் உங்களை முதலில் பலவீனமாக இருக்கிற நிலையில் படைத்தோம், அந்த பலவீனத்திற்கு பிறகு சும்ம ஜஅல மின் பாதி லஅஃபின், அந்த பலவீனத்திற்கு பிறகு உங்களுக்கு நாம் குவத் வலிமை என்ற ஒரு பருவத்தை ஏற்படுத்தினோம். அந்த வலிமைக்கு பிறகு மீண்டும் சும்ம ஜஅல மின் பாதி குவத்தன் லஅஃபன் வஸைபா, உங்களுக்கு பலவீனத்தையும் நிறையையும் முதுமையையும் ஏற்படுத்தினோம். மனிதர்களுடைய பருவத்தை குறித்து இறைவன் பேசுகிறார். முதலில் நீ குழந்தையாக இருக்கின்ற பொழுது, சிறு வயதாக இருக்கின்ற பொழுது நீ பலவீனமான நிலையில் இருக்கிறாய். எல்லாவற்றுக்கும் உன்னுடைய பெற்றோரை சார்ந்திருக்க வேண்டும், உன்னுடைய குடும்பத்தார்களை சார்ந்திருக்க வேண்டும். உன்னால் சுயமாக எந்த முடிவையும் எடுக்க முடியாது. உன்னுடைய உடலில் ஆற்றல் இருந்தாலும் திரகாத்திரம் இருந்தாலும் உன்னால் யோசித்து தன்னிச்சையாக ஒரு முடிவை எடுக்க முடியாது. அதனால இறைவன் சொல்லுகிறான், முதலில் பலவீனமான நிலையில் நீங்கள் இருந்தீர்கள், கடைசியாக முதுமை என்ற பருவம், நல்ல அறிவாற்றல் இருக்கும், அனுபவம் இருக்கும், ஒவ்வொரு காரியத்தை எப்படி தீர்மானிக்க வேண்டும் என்ற எல்லாம் முடிவெடுக்கிற ஆற்றலும் இருக்கும். ஆனால் அதை நடைமுறைப்படுத்துகிற உடல் பலமோ உடல் வலிமையோ அங்கிட்ட இருக்காது. அப்பொழுதும் நீ இன்னொரு நபர்களை சார்ந்திருக்க வேண்டும், பலவீனமான நிலையில் இருக்கிறாய். குழந்தை பருவமும் பலவீனம், முதுமை பருவமும் பலவீனம், இரண்டுக்கும் இடைப்பட்டிருக்கிற அந்த இளம் பருவம் தன்னிச்சையாக முடிவெடுக்க முடியும். யாரையும் சார்ந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. என்ன நினைத்தாலும் துணிச்சலோடு தைரியத்தோடு செய்கிற ஒரு பருவம் அந்த இளம் பருவம். அந்த இளம் பருவத்தை அல்லாஹ் ஒரு படி மேலாக கண்ணியப்படுத்தி சொல்லுகிறான். அந்த இளமையில் தான் உங்களுக்கு வலிமையை நாம் தந்திருக்கிறோம். இன்னும் பல இடங்களில் இளமையை குறித்து இறைவன் பேசுகின்ற பொழுது, நாளை மறுமை நாளில் இளைஞர்களுக்கு இளம் பருவத்தை சரியான முறையில் கழித்தவர்களுக்கு அல்லாஹ் தருகிற சிறப்பு என்ன தெரியுமா? நாளை மறுமையில் தலைக்கு அருகாமையில் சூரியன் இருக்கின்ற பொழுது நிழல் தருகிற எந்த பொருளும் இருக்காது. நிழலுக்காக எங்கேயும் ஒதுங்கவும் முடியாது. அல்லாஹ்வினுடைய பிரம்மாண்டமான அந்த அரிசை தவிர, அரிசிக்கு கீழாகத்தான் மனிதர்கள் ஒதுங்க முடியும், அங்கதான் நிழல் இருக்க முடியும், சூரியனுடைய வெப்பத்திலிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ள முடியும். யாருக்கு அரிசியினுடைய நிழல் கிடைக்கும்? அல்லாஹ்வின் தூதர் பட்டியல் போடுகிறார்கள். அதில் ஒரு சாராராக அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் பதிய வைக்கிறார்கள், யார் தன்னுடைய இளம் பருவத்தை, தன்னுடைய இளம் வயதை அல்லாஹுவை வணங்குவதில், வணக்க வழிபாடுகளில், மார்க்க பற்றில் தன்னுடைய இளமையை யார் கழிக்கிறாரோ அந்த இளம் பருவத்தை சரியாக பயன்படுத்திய நபருக்கு நாளை மறுமையில் அல்லாஹ்வினுடைய அரசியல் கிடைக்கும். இளம் பருவம் தான் ஒரு மனிதன் எப்பேற்பட்ட பாதையில் பயணிக்க போகிறான் என்பதை முடிவு செய்வதாக இருக்கும். உங்களுடைய உலக வாழ்க்கையை வெற்றி அடைய செய்வதாக இருந்தாலும் சரி, நாளை மறுமையுடைய வெற்றியை தீர்மானிப்பதாக இருந்தாலும் சரி, உலகத்தில் நாசத்தை தேடுவதாக இருந்தாலும் சரி, இளம் வயதை நீங்கள் எப்படி வழிநடத்திக் கொள்கிறீர்களோ, இளம் வயதை நீங்கள் எப்படி ஆக்கிக் கொள்கிறீர்களோ அதை பொறுத்துதான் உங்களுடைய அடுத்த கட்ட வாழ்க்கை என்பது இருக்கிறது. இஸ்லாம் இப்படி இளம் பருவத்தை பல இடங்களில் கண்ணியப்படுத்தி பேசுகிறது, இளைஞர்களை உயர்வாக பேசுகிறது. அல்லாஹ்வின் தூதர் இந்த மார்க்கத்தை பிரச்சாரம் செய்கின்ற பொழுது தன்னுடைய இளம் பருவத்தை முன்னிறுத்தி, தன்னுடைய இளம் பருவத்தை சவாலாக விட்டு சொன்னார்கள். நீங்கள் திருமறை குர்ஆனில் பார்க்கலாம், அல்லாஹ் சொல்லுகிறான், அல்லாஹ்வின் தூதர் மார்க்கத்தை சொல்லுகின்ற பொழுது நீங்கள் அல்லாஹ் என்ற ஒருவனை தான் வணங்க வேண்டும்,
உங்களுடைய கடவுள்கள் பல கடவுள்கள் அல்ல. இஸ்லாத்தில் ஓரிரை கொள்கைதான் அடிப்படை என்பதை பகிரங்கமாக பிரச்சாரம் செய்கின்ற பொழுது சொந்தக்காரன் எதிர்த்தான், உறவினர் எதிர்த்தான், சின்ன வாப்பா பெரிய வாப்பா எந்த விதமான பாகுபாடும் இல்லாமல் யார் யாரெல்லாம் பழகினார்களோ ஒட்டுமொத்த ஊரும் மக்கா நகரமும் நபிகளாருக்கு எதிராக திரண்டு நின்றது. அல்லாஹ் சொல்லுகிறான், நபியே உங்களுடைய முன்னாள் வாழ்க்கையை உதாரணமா சொல்லுப்பா. என்னை நீங்கள் பார்க்கிறீர்களே, இத்தனை ஆண்டு காலமாக நான் உங்களோடு தானே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். நான் 40 வயதில் தூதராக தேர்ந்தெடுக்கப்பட்டாலும் இந்த 40 ஆண்டுகளுக்கு முன்னால் என்னுடைய சிறு வயதில், என்னுடைய இளம் வயதில் நான் எப்படி செயல்பட்டேன்? என்னுடைய ஒழுக்கத்தை பார்க்கவில்லையா? என்னுடைய நடைமுறையை பார்க்கவில்லையா? என்னுடைய பேச்சு வழக்கை பார்க்கவில்லையா? என்னுடைய ஆடை முறைகளை பார்க்கவில்லையா? தன்னுடைய இளம் பருவத்தை சவாலாக வைத்து அல்லாஹ் பிரச்சாரம் செய்ய சொன்னார். அல்லாஹ்வின் தூதரும் சரி, இதற்கு முன்னால் அனுப்பப்பட்ட ஏனைய நபிமார்களும் சரி, தன்னுடைய இளம் வயதை மிக அற்புதமாக பயன்படுத்தினார். அல்லாஹ்வின் தூதர் வார்த்தெடுத்த இளம் சமுதாயம் மார்க்கத்திற்காக உயிரை தர துணிச்சலோடு வீரியத்தோடு இருந்த நபி தோழர்கள், அவர்களும் இளமையை சரியாக பயன்படுத்தினார்கள். ஒரு மிகப்பெரிய வருத்தம் என்னவென்றால், உலகத்திற்கே பொதுமறையாக அருளப்பட்ட திருமறை குர்ஆனை கையில் வைத்திருக்கிற சமூகம் ஒட்டுமொத்த உலகத்திற்கும் முன்மாதிரிகளாக திகழ வேண்டிய சமூகம் நம்மை பார்த்து இப்படி ஒழுக்க சீலர்களாக இருக்கிறார்களே என்று மற்ற மக்கள் பெருமைப்பட வேண்டிய அந்த இஸ்லாமிய இளம் சமுதாயம் இன்றைக்கு மாய உலகத்தில் தன்னை ஆட்படுத்திக் கொண்டிருக்கிறது. இன்றைக்கு முஸ்லிம் இளைஞர்களை பார்க்கின்ற பொழுது இது ஏதோ முஸ்லிம் இளைஞர்களை குறைபடுத்தி பேச வேண்டும் என்பதற்காக போடப்பட்ட கூட்டம் அல்ல. அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்லுகிறார், யா அய்யுஹல்லதீன ஆமனு, நம்பிக்கை கொண்ட மக்களே, அலைக்கும் அன்ஃபுஸக்கும், உங்களை நீங்கள் யோசித்து பாருங்கள். நீங்கள் எப்படி வாழ்கிறீர்கள்? உங்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கிறது? உங்களுடைய நடைமுறைகள் எப்படி இருக்கிறது? உங்களுடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்கிறது? எல்லாவற்றையும் யோசித்து பார். உன்னுடைய வாழ்க்கையை நீ யோசித்து பார்த்தால், நீ உன்னுடைய தவறுகளை திருத்தி நேரான பாதையில் உன்னை ஆக்கிக் கொண்டால், லா யல்லுருக்கும் அல்லல்ல இதஹ்தைத்தும், உன்னை எவனால் வழிகெடுக்க முடியும்? அல்லாஹ் கேட்கிறான். நாம் நம்மை சீர்படுத்திக் கொள்வதற்காக பெற்றோர்கள், சமுதாய அக்கறை கொண்ட ஜமாத்தார்கள், இளைஞர்களை வழிநடத்த வேண்டும் என்று ஆசைப்படுகிற ஒவ்வொரு பெரியவர்கள், தன்னுடைய இளம் சமுதாயம், இந்த இஸ்லாமிய இளைஞர்கள் எப்படி செயல்படுகிறார்கள் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு விழிப்புணர்வுக்காகத்தான் இந்த கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இஸ்லாத்தில் முன்மாதிரியாக திகழ வேண்டிய இந்த சமுதாயம் எதையெல்லாம் அல்லாஹ் ஹராமாக்கி இதெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் துளி அளவு கூட வரக்கூடாது என்று சொன்னானோ எல்லாவற்றுக்கும் இன்றைக்கு அடிமையாகி நம்முடைய சமுதாயம் கிடக்கிறது. இளைஞர்களுடைய ஒவ்வொரு செயல்பாடுகளை எடுத்து பாருங்கள். அவன் போடுற ஆடையிலிருந்து நீங்க எடுத்து பாருங்க. ஒரு பையனை பார்த்த உடனே இந்த அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் சொல்லுவாங்கல்ல, பையனை பார்த்த உடனே சாலிகான பையன் பாய் அப்படின்னு சொல்ல தோணுமா? இன்றைக்கு இருக்கிற இஸ்லாமிய இளைஞர்களை பார்த்தால் இவன் இஸ்லாமிய இளைஞனா என்று நம்ம கேட்க தோணும். அவன் பேர் என்னப்பா? முஸ்லிம் பேர் சொன்ன நீ முஸ்லிம் ஆமோல. அவன் முடிவெற்ற ஸ்டைல இருந்து, அவன் போடுற ஆடையில இருந்து எல்லாவற்றையும் பாருங்கள். இஸ்லாமிய மார்க்கம் எல்லாவற்றையும் நமக்கு சொல்லி தந்தது. உங்கள் முடிகளை நீங்கள் எப்படி அழகுற வைக்க வேண்டும், உன்னுடைய ஆடை எப்படி இருக்க வேண்டும், உன்னுடைய காலணிகள் எப்படி இருக்க வேண்டும்,
உன்னுடைய நடைமுறை தெருக்களில் நடக்கின்ற பொழுது, வீதிகளில் நீ அமருகின்ற பொழுது, உன்னுடைய ஒவ்வொரு செயல்பாடுகளையும் வரையறுத்து அல்லாஹ்வின் தூதர் சொல்லி இருக்கேன். ட்ரெஸ் போட்டு வராங்க, நீ பாதி பேர் ட்ரெஸ் பாருங்க, முட்டி கிழிஞ்சிருக்கும். முன்னாடி எல்லாம் ஃபேன்ல முட்டி கிழிஞ்சிருந்து வச்சுக்கோங்களேன், நம்மளாம் அவனை பார்த்து பரிதாபப்படுறோம். இங்கே கீழே விழுந்துட்டான் போல பாய், சைக்கிள் ஓடிட்டு இருக்கும்போது எங்கேயோ விழுந்துட்டானோ, ஏதோ அடிபட்டுச்சாப்பா அப்படின்னு கேட்போம். இன்னைக்கு நல்லா இருக்கிற ஃபேண்டையும் கிழிச்சு விட்டுட்டு போறான். கேட்டா அதுதான் பாய் ஸ்டைலு. இப்படி இருந்துச்சு. இப்ப என்ன தெரியுமா ஆயிடுச்சு, ஃபேண்டே போடுறது இல்லை. வீட்டில் உள்ள ஆடைகளோடு எப்படி இருப்பானோ அதே மாதிரி தான் ரோட்லையும் இருக்கிறான். பெண்கள் வருகிறார்களே, பாதைகளில் ரோடுகளில் எத்தனையோ அந்நிய பெண்கள் கடந்து செல்கிறார்களே, அரைகுறை ஆடையோடு இருக்கிறோமே. டிஷர்ட் போடுறான், கையை காணும், மணியன் மாதிரி ஒண்ணு போட்டுக்கிட்டு, ஒரு அரை ட்ரவுசர் போட்டுக்கிட்டு, வயசு 35, ரோட்ல அவர் பாடி நடந்து போறாரு. கேட்டா இது ஃபேஷன் பாய், இதுதான் இப்போதைக்கு புது ட்ரெண்டிங் பாய். இன்னொரு 5 வருஷம் போனா அந்த உள்ளாடையினுடைய அளவு இன்னும் குறைஞ்சு போயிடும் போல. பெண்களும் சிலைத்தவர்கள் அல்ல, இஸ்லாமிய இளம் பெண்கள். அவர்களுடைய ஆடை முறையை நீங்கள் எடுத்து பாருங்கள். இஸ்லாம் சொல்லுகிறது, நீங்கள் எப்படி வெளியில் வருகின்ற பொழுது அந்நிய ஆண்கள் முன்பாக உங்களுடைய ஆடை முறை எப்படி இருக்க வேண்டும். இறுக்கமான ஆடை போடாதே, ஹிஜாப் போடு. அந்த ஹிஜாபை எப்படி போட வேண்டும் எல்லாம் இஸ்லாம் சொல்லித் தருகிறது. நாம அதுல 1க்கு 7 சுத்தி சுத்தி மண்டையில கொண்டு போய் அதை சொருவி வச்சு ஹிஜாப் போட்டிருக்கிறோமா இல்லையா எதுவுமே தெரியாது. புர்கா போட்டு வந்தா எதற்காக புர்காவை இஸ்லாம் போட சொல்லுகிறதோ, அந்நிய ஆண்களுடைய பார்வையிலிருந்து உன்னை பாதுகாத்துக் கொள்வதற்குத்தான் புர்கா. சும்மா போறவன கூட யாரா வரா அப்படின்னு திரும்பி பார்க்க வைக்கிற அளவிற்கு இன்றைக்கு நம்முடைய ஆடை முறை இருக்கிறது. இஸ்லாமிய இளம் பெண்களின் ஆடை, ஆடையில ஆரம்பிச்சு முடிவெட்டது பாருங்க. இஸ்லாம் சொல்லுகிறது, ஒரு பக்கம் மலிச்சு இன்னொரு பக்கம் விடாதப்பா, அது பாவம். இவன் வெட்டிட்டு வருவான், நடுவில் ஒரு கோடு மட்டும் தான் இருக்கும், 4 பக்கமும் முடி இருக்காது, நடுவில் முள்ளமன்றி மாறி கையை வச்சோம்னா கையில இருந்து ரத்தம் வந்துடும். அதுவும் கத்திரிக்கோள் எல்லாம் வெட்ட மாட்டார், நெருப்புல தான் வெட்டுவார். ஃபயர் கட்டிங்க, நெருப்பை கொளுத்தி விட்டு அதுல முடிய வெட்டுறது. பின்னாடி பார்த்தா முடி இருக்காது, முன்னாடி பாதி கிரவுண்ட் மட்டும் தான் இருக்கும். தன்னுடைய முடிவெற்ற ஸ்டைல இருந்து போடுகிற ஆடை வரை எல்லாவற்றிலையும் யாரோ ஒரு நடிகரை தான் இன்றைக்கு இஸ்லாமிய இளைஞர்கள் முன்மாதிரியாக எடுத்துக் கொள்கிறார். நீங்க பாருங்க, சினிமா படத்துல ரசிச்சு பார்க்கிற ஏதோ ஒரு நடிகர் ஒரு ஆடையை போட்டார்னா அதே ஆடையை போட வேண்டும் என்பதற்காக கடையே அலைவான். அவர் ஒரு ஹேர் ஸ்டைல் வச்சுட்டாருன்னா அதே மாதிரி முடி வெட்டணும். கடைக்கு போகும்போது ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு போறான், போட்டோ எடுத்து வரான், இதே மாதிரி வெட்டி விடுங்க. அந்த ஆளுக்கு முடியே இருக்காது, நடிக்கிறவருக்கு அவர் விக்க வச்சு நடிப்பாரு, இவன் அதே மாதிரி வெட்டி விடுங்க. இஸ்லாமிய இளைஞர்கள் இன்றைக்கு தங்களுடைய வாழ்க்கையை எப்படி ஆக்கிக் கொண்டிருக்கிறார்கள் யோசித்து பாருங்கள். தன்னுடைய அகத்தோற்றத்தை, தன்னுடைய புற தோற்றத்தை இஸ்லாம் எவ்வளவு கண்ணியப்படுத்த சொல்லுகிறது. பார்க்கின்ற பொழுதே ஒரு இஸ்லாமிய இளைஞனுடைய பார்வை, நீ சாலைகளில் நடந்து செல்கின்ற பொழுது பார்வையை தாழ்த்திக்கொள், அந்நிய பெண்ணை பார்க்காதே, உடைய பார்வையை தாழ்த்து, வீதிகளில் பணிவாக நடந்து செல். ஒவ்வொன்றையும் இஸ்லாம் சொல்லுகிறது. தெருவில் நடந்து போறியா, பைத்தியக்கார பை மாதிரி கத்திட்டு போவாதே, இருக்கிற எல்லா பையன் என்ன பார்க்கணுங்கிறதுக்காக சிரிப்பே வராம 10 பேர் சேர்ந்து செல்லும் பொழுது உன் பார்வையை தாழ்த்துப்பா, பணிவா நடந்து போப்பா, கர்வமா நடந்து போவாதே, மற்றவர் உன்னை பார்க்க வேண்டும் என்று பெருமைக்காக நடந்து போகாதே. ஒவ்வொன்றையும் இஸ்லாம் சொல்லி தருங்க. நீ பாருங்க, நீ ரோட்டில் நடந்து போகும் பொழுது ஒரு 4 இளைஞர்கள் நடந்து போறாங்க, தெருவுக்கு அத்துணை பேரும் நடந்து பார்ப்போம்.
அவன் என்ன பேசுறான், அப்படி என்ன செஞ்சிருக்கிறான், கடுமையான சத்தம். நடந்து போனாலும் சரி, பைக்ல போனாலும் சரி, நடையிலிருந்து உடையிலிருந்து எல்லாவற்றையும் இன்றைக்கு இஸ்லாம் என்று ஒன்று சொல்லுகிறது, இஸ்லாத்துடைய வழிமுறைகள் இருக்கிறது, எல்லாவற்றையும் தூக்கி ஓரம் வைத்துவிட்டு சினிமாக்காரர்களுக்காக, நடிகர்களுக்காக, உலகத்துடைய மாய பிம்பத்திற்காக எதுவெல்லாம் இன்றைக்கு உலகத்தில் ஆசாபாசமாக காட்டப்படுகிற எல்லாவற்றுக்குமாக தன்னுடைய ஒட்டுமொத்த இஸ்லாமிய வாழ்க்கையையும் மாற்றிக் கொள்பவர்களாகத்தான் இன்றைக்கு இஸ்லாமிய இளைஞர்கள் இருக்கிறார்கள். இஸ்லாமிய இளைஞர்களுடைய வணக்க வழிபாட்டை யோசித்து பாருங்கள். இங்கே பல பெற்றோர்கள் வந்திருப்பீர்கள், பல தாய்மார்கள் வந்திருப்பீர்கள். சமுதாயத்தின் மீது அக்கறை கொண்டு, இந்த ஊர் மக்களின் மீது அக்கறை கொண்டு சமூக சேவை செய்கிற எத்தனையோ பெரியவர்கள் இருப்பீர்கள். இந்த இஸ்லாமிய சமுதாயத்திற்கு பாதிப்பு வந்தால் குரல் கொடுக்க வேண்டும் என்ற சிந்தனை கொண்டு எத்தனையோ ஜமாத்தார்கள் இருப்பீர்கள். நீங்கள் யோசித்து பாருங்கள். தன்னுடைய இளம் பருவத்தை வணக்க வழிபாட்டில் யார் கழிக்கிறார்களோ அவர்களுக்கு அரிசி நிழல் என்று இறைவன் சொல்லுகின்ற பொழுது இன்றைக்கு பள்ளிவாசலுடைய சப்பங்களை நிரப்புவது யார்? இஸ்லாமிய இளைஞர்களா? அது எந்த ஜமாத்துடைய பள்ளிவாசலாக இருக்கட்டும், சுபூஹ் தொழுகைக்கு பள்ளிவாசலுக்கு வரக்கூடிய இளைஞர்கள் சொற்பத்திலும் சொற்பமானவர்கள், நிறைவேற்றலாம். அவன் எப்படி எந்திரிப்பான்? சுபூஹ் தொழுகைக்கு வீட்டுக்கே போறான். நாமெல்லாம் ஒரு ஷெட்யூல் வச்சிருப்போம். காலையிலே சுபூஹ் எந்திரிச்சா இஸ்ரா தொழுது சாப்பிட்டு படுத்து தூங்கிடணும். அவனுடைய ஷெட்யூல் என்ன தெரியுமா? அவனுக்கு வெளியே மதியானம் 1 மணிக்கு தான் விடியும். மதியானம் 1 மணிக்கு தான் காலை சாப்பாடு சாப்பிடுவான். ஏன்னா வீட்டுக்கு வர்றது நைட்டு 3 மணிக்கு தானே. இன்றைக்கு பல இளைஞர்களுடைய வாழ்க்கை அப்படித்தான் போகுது. எதுக்கு போறான், எங்க போறான் எதுவும் தெரியாது. நைட் ஆனா பைக் எடுத்துட்டு போவான், 4 பேர் 5 பேர் சுத்துவான். எதுக்கு சுத்துறான், எங்க போறான், என்னத்தை பேசுறான் ஒண்ணும் தெரியாது. அவன்கிட்ட கேளுங்க, அவனுக்கும் தெரியாது. எங்கடா போறேன் தெரியாது, எங்கேயோ போறோம். பெட்ரோல் போடுறதுக்கு அப்பா இருக்கிறாரு, சம்பாதிக்கிறாரு, காசு கொடுக்குறாரு, வெளிநாட்டுல இருந்து காசு அனுப்புறாரு, உமா காசு கொடுக்குறாங்க. பெட்ரோல் போறான், டீ கடைக்கு போறான், மறுபடியும் தெருவுக்கு போறான், 4 பேர் உட்காந்து பேசுறான், செல்போன் எடுக்கிறான், வீடியோ கேம் விளையாடுறான், விடிய விளையாடுறான், மறுபடியும் டீ கடைக்கு போறான். யோசித்து பாருங்கள், உங்களுடைய பிள்ளைகள் இரவு நேரங்கள் உங்களுடைய வீடுகளுக்கு எத்தனை மணிக்கு வருகிறார்கள்? ஏதாவது ஒரு தெருவில் திருட்டு போயிட்டு சொல்லுவாங்களே, காவல்துறை அதிகாரி சிசிடிவி கேமரா செக் பண்ணுவாங்க. சம்பந்தம் இல்லாம ஒரு 10 பேர் சுத்திட்டு இருப்பான். யாரா நீங்களா? எல்லா ஏரியா பசங்க. எதுக்குடா இந்த நேரத்தை சுத்துறீங்க? அதுதான் எங்க வேலையை. அதான் என்டர்டைன்மெண்ட். நைட்ல போய் வச்சு தூங்குவானா? தொழுகை கிடையாது, பள்ளிவாசல் வகை எதிர்பார்க்கிறது கிடையாது. ஜும்மா தொழுகைக்கு கூட பள்ளிவாசலுக்கு வராத இளைஞர்கள் இருக்கிறார்கள் நம்முடைய சமுதாயத்தில். நீ யோசிச்சு பாருங்க. அவன்கிட்ட நீங்க போய் கேளுங்களேன். உங்க பிள்ளைய கூப்பிட்டு உட்கார வச்சு 22 வயசு ஆகுதுன்னா, 18 வயசு ஆகுதுல, 20 வயசு ஆகுதுல, 18 வருஷமா இந்த உலகத்துல வாழ்ந்திருக்கிறையே, முஸ்லீமா இருந்திருக்கிறையே, திருமறை குர்ஆனில் எத்தனை வசனங்களை மனப்பாடம் செஞ்சிருக்கிறேன். தொழுகை அல்லாஹ் அக்பர் தக்பீர் கட்டினதுக்கு அப்புறம் ஆரம்பத்துல ஒரு துவா ஓதுவாங்கல்ல, அந்த துவா தெரியுமான்னு கேட்டு பாருங்க. குர்ஆன் வசனம்லாம் 2வது வச்சுக்கோங்க. தொழுகை துணை சூறா ஓதுலாம், மனப்பாடம் பண்ணாத 2வது. தொழுகையில் அல்லாஹ் அக்பர் தக்பீர் கட்டினதுக்கு அப்புறம் ஓதுகின்ற ஆரம்ப துவா தெரியுமான்னு கேட்டு பாருங்க. அதெல்லாம் போய் யாராச்சும் படிப்பாங்களா பாருங்க. அதே அவனை கூப்பிட்டு வச்சு உனக்கு பிடிச்ச சினிமா நடிகனுடைய பாடல்களை ரசிச்சு ருசிச்சு பாடுவான். பாடுகின்ற பொழுது முக தோற்றம், முக பாவனை, உண்மையிலேயே பாடணும் தோற்று போற அளவிற்கு அவ்வளவு அற்புதமாக பாடுவார்கள். இதுதான் இன்றைக்கு இஸ்லாமிய இளைஞர்கள்.
உயிரை விட மேலாக மதிக்கிற இறை தூதர் நபிகளாரை குறித்து ஒருவர் அவதூறாக பேசிவிட்டால் அவர்களை குறித்து விமர்சனம் செய்ய வேண்டும், போராட்ட களத்திலிருந்து நிற்க வேண்டும், எல்லா உணர்வுகளையும் கொண்டவர்கள். ரசூல்லா எப்ப பிறந்தாங்கன்னு தெரியாது, ரசூல்லா எப்ப மௌத்தா போனாங்கன்னு தெரியாது. ஆனால் திரைப்பட நடிகருடைய பெயர்களை சொல்லி அவருடைய பிறந்த நாள் எப்போதும் கேளுங்க. அவன் நடிக்கிற கடைசி படம் எது, அவன் கடைசியா நடிச்ச படம் எது, எவ்வளவு ரூபாய்க்கு எடுத்தா, எல்லாத்தையும் கேளுங்க. வாங்குற சம்பளத்துல இருந்து, மனைவி பேர்ல இருந்து, பிள்ளைங்க பேர்ல இருந்து, எந்த ஊர்ல இருக்கிறா, எவ்வளவு சம்பாதிக்கிற, எல்லாத்தையும் சொல்லுவோம். இன்றைக்கு இஸ்லாமிய இளைஞர்கள் இப்படித்தான் வளர்ந்து கொண்டிருக்கிறார். முழுக்க முழுக்க சினிமா உலகத்தில், சினிமாவில் எதை பார்க்கிறார்களோ, செல்போனில் எதை பார்க்கிறார்களோ அதைத்தான் தங்களுடைய உலகம் என்பதை போன்று ஒட்டுமொத்தமாக இஸ்லாத்தை மறந்தவர்களாகத்தான் இன்றைக்கு பல இளைஞர்களுடைய வாழ்க்கை இருந்து கொண்டிருக்கிறது. இந்த அளவுக்கு நாங்க இந்த 4 மாத கால பிரச்சாரமாக இஸ்லாமியர்கள் இளைஞர்கள் மத்தியில் விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் அஜெண்டாவை கையில் எடுத்தோம். அதுல ஒரு சில ஊர்கள்ல இளைஞர்கள் சங்கமத்துல போய் பேசுறப்போ உட்கார்ந்து இருக்கிற எல்லாம் இளம் சமுதாயம் 50 பேர் 60 பேர் உட்கார்ந்துருக்கலாம். முஸ்லிம்களுக்கு வழங்கப்பட்ட இடஒதுக்கீடு எவ்வளவு கிட்ட தருவாங்க? முஸ்லிம்களுக்கு அரசாங்கத்தால் வழங்கப்பட்ட, நாம் போராடி பெற்று பல போராட்ட களங்களை சந்தித்து தெருக்களில் நின்று வீதி வீதியாக போய் கத்தி நம்முடைய சமுதாயத்திற்காக வாங்கிய இடஒதுக்கீட்டினுடைய சதவீதம் நம்முடைய இளைஞர்களுக்கு தெரியும். இன்றைய பிரதமர் மோடி குஜராத்தில் முதல்வராக இருந்தபோது முஸ்லிம்களுக்கு எதிராக கட்டமைக்கப்பட்ட மிகப்பெரிய இனப்படுகொலை வரலாற்றில் மறக்க முடியாது. அந்த வரலாறுகளை படிக்கின்ற பொழுது, அந்த ஆவணப்படங்கள் எல்லாம் வெளிவருகின்ற பொழுது ஒவ்வொரு முஸ்லீமையும் கண்கலங்க வைத்துவிடும். சாதாரண பாமர மக்கள், அவன் முஸ்லீமோ இல்லையோ, யாருடைய உள்ளத்திலெல்லாம் கொஞ்சமாவது ஈரம் இருக்கிறதோ அவர்கள் எல்லாம் கண்கலங்கி விடுவார்கள். அவ்வளவு பெரிய இனப்படுகொலை நடந்தது நம்ம சமுதாயத்துக்கு எதிராக. பல இஸ்லாமிய பெண்கள் கணவனுக்கு முன்பாக, தகப்பனுக்கு முன்பாக அவருடைய தற்கொலை சூறையாடினார்கள். 9 மாத கர்ப்பிணி பெண்ணை உயிரோடு வயிற்றை கிழித்து பச்சிலன் சிசுவை எடுத்து எரிகின்ற நெருப்பில் போட்டு கொளுத்தினார் அயோக்கியம். அந்த இனப்படுகொலையை நிகழ்த்தியவர்கள், அங்கு நடந்த வரலாறுகள், அது எப்போது நடந்தது, எவ்வளவு பெரிய பாதிப்பை சந்தித்தோம், எதுவும் தெரியாது. முஸ்லிம்களுக்கு எதிராக இன்றைக்கு சமுதாயத்தில் நடத்தப்படுகின்ற அவ்வளவு அநியாயங்கள், அடக்குமுறைகள், இஸ்லாமியர்களுக்கு எதிரான சட்டங்கள் கேட்டு பாருங்கள். சிஏஏ, என்ஆர்சி, என்பிஆர் என்னன்னு கேளுங்க. சிஏஏனா என்னன்னு கேட்போம். என்ஆர்சினா என்ன பாய் புதுசா சொல்றீங்களே, இது டிகிரி கோர்ஸா? நாட்டின் பெயரால் எத்தனை இஸ்லாமியர் கொலை செய்யப்பட்டார்கள் தெரியாது. நாட்டுக்கரை வைத்திருந்தார்கள் என்று சொல்லி, ஜெய் ஸ்ரீராம் சொல்லுறாங்க என்று சொல்ல சொல்லி, வடப்பகுதிகளில் இஸ்லாமியர்கள் எந்த அளவிற்கு கொலை செய்யப்பட்டார்கள், தாக்குதல் செய்யப்பட்டார்கள், எந்த வரலாறும் இன்றைக்கு தெரியாது. அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒன்னே ஒன்று, இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் பார்க்கணும், 24 மணி நேரமும் ரீல்ஸ் பார்க்கணும். கொஞ்சம் கூட சோறு குறையாம, போன் ஹேங் ஆகாம, சார்ஜ் குறையாம, பவர் பேங்க போட்டுக்கிட்டு அதில் வருகிற காதல் காட்சிகள், அதில் வருகிற காதல் வசனங்கள், சினிமா டைலாக்குகள், அதை பார்த்து ரசித்து சிரித்து அந்த இன்ஸ்டாகிராமில் காட்டப்படுகிற அந்நிய பெண்களோடு உரையாடுவது, இதுதான் இன்றைக்கு இளைஞர்களுடைய முழு நேர வேலை. நம்மை சுற்றி என்ன நடக்கிறது, நமக்கு எவ்வளவு பெரிய அநீதி இழைக்கப்படுகிறது,
நம்முடைய முதல்வர் போன தேர்தல் பிரச்சாரத்தில் உங்களுக்கு நாங்கள் அடுத்த ஆட்சியில் வந்தால் 7% இடஒதுக்கீட்டை உயர்த்தி தருவோம்னு சொன்னாரே, அதுவாச்சும் தெரியுமா? நமக்கு கொடுக்கப்பட்ட இடஒதுக்கீடே தெரியலங்கும் போது 7% உயர்த்தி தருகிறேன்னு சொன்னது எப்படி தெரியும்? முழுக்க முழுக்க வணக்க வழிபாட்டிலேயும் இல்லை, மார்க்கத்தினுடைய சிந்தனையும் இல்லை, சமுதாயத்தினுடைய சிந்தனையும் இல்லை. சினிமா மோகத்தில் கையில செல்போனை வச்சிருக்கிறான். இளம் ஒரு 18 வயசு 19 வயசு ஆகிவிட்டால் அவனுக்கு தேவைப்படுவதெல்லாம் 2 பொருள். ஒன்னு செல்போனு, இன்னொன்னு நல்ல ஆடம்பரமான வேகமாக செல்லக்கூடிய வாகனம். அவ்வளவுதான். ஒரு பைக்கையும் செல்போனையும் வாங்கி கொடுத்துட்டீங்கன்னா எதுவும் அவனுக்கு தேவையில்லை. அவனுடைய உலகம் தனி உலகம். செல்போன்ல நேரத்தை கழிப்பான், ரீல்ஸ் பார்ப்பான், இன்ஸ்டாகிராம்ல யூடியூப்ல வீடியோ எடுத்து போடுவான், நைட்டான பைக் எடுத்து சுத்துவான், வீட்டுல படுத்து தூங்கி எழுந்திரிச்சு மறுபடியும் போன் பண்ண ஆரம்பிச்சு. எப்படி வார்த்தெடுக்கப்பட வேண்டும்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி வார்த்தெடுத்தார்கள்? அந்த சமுதாயத்தின் மீது அக்கறை வேண்டாமே, பெற்ற தாய் தகப்பன் மீது கூட அக்கறையற்றவர்களாகத்தான் இன்றைய இளம் சமுதாயம் உருவாகி கொண்டிருக்கிறது. இங்கே வந்திருக்கிற தாய்மார்கள், தகப்பன்மார்கள், உள்ளத்தில் கை வைத்து சொல்லுங்கள், நீங்கள் மரணித்து போனால் உங்களுடைய மகன் உங்களுக்கு முன்னால் என்று ஜனாஸா தொழுகை நடத்துவானா? இத்தனை வருஷம் உழைச்சிருக்கீங்க, சோறு போட்டிருக்கிறீங்க, உணவு வாங்கி கொடுத்திருக்கிறீங்க, உடை வாங்கி கொடுத்திருக்கிறீங்க, தங்குறதுக்கு வீடு கொடுத்திருக்கிறீங்க, ஏசி போட்டு தூங்க வச்சிருக்கிறீங்க, சொகுசு வாகனம், கடன் வாங்கி செல்போனு எல்லாம் வாங்கி கொடுத்தீங்களே. வார்த்தைக்கு வார்த்தை என்னுடைய பிள்ளை, என் மகன் சொன்னீங்களே. நீங்க மௌத்தா போய் ஜனாசாவாக கலந்தால் உங்களுக்காக ஜனாசா தொழுகை நின்று கண்ணீர் வடித்து, இறைவா என்னுடைய தகப்பனின் பாவத்தை மன்னித்து விடு என்று ஜனாசா தொழுகை நடத்த தெரிந்த பிள்ளை எத்தனை பேர்? தெரியாது. முழுக்க முழுக்க சினிமா மோகத்தில் தான் இளம் சமுதாயம் வார்த்தெடுக்கப்படுகிறது. ஒரு 5 நபர்கள் சேர்ந்து விட்டால் இஸ்லாம் எல்லாம் அதெல்லாம் தூக்கி ஒரு புறம். ரசூலுல்லாஹ் எப்படி வார்த்தெடுத்தார்கள் தெரியுமா? அல்லாஹ்வின் தூதர் ஒரு 70 காரிகளை உருவாக்கினார்கள். 70 பேரும் இளைஞர்கள். அவங்க வேலை என்ன தெரியுமா? இரவு நேரத்தில் ஒன்று குழுமுவார்கள். இரவு நேரத்தில் ஒன்று எழும்பி ஒருவருக்கொருவர் பேசிக் கொள்வார்கள். எப்படி ஃப்ரீ ஃபயர் விளையாடணும், எப்படி ரம்மி விளையாடணும், எந்த சூதாட்டத்தில் பொருளாதாரம் கிடைக்கும், எந்த கடையில் கஞ்சா கிடைக்கும், எங்க சிகரெட் கிடைக்கும். எங்க அப்பா என்ன சொன்னாரு? என்னுடைய தாயை பற்றியோ தகப்பனை பற்றியோ இழிவாக பேசுவதற்கோ கெட்ட வார்த்தை பேசுவதற்கோ இல்லை. அவரவர் மனப்பாடம் செய்த திருமறை குர்ஆனை ஒருவருக்கொருவர் பேசிக் கொள்வார்கள். குர்ஆன் வசனத்தை பரஸ்பரம் செய்து மனப்பாடம் செய்து கொள்வார்கள். இரவு நேரங்களில் ஒன்று குழுமி திருமறை குர்ஆனை மனனம் செய்வார்கள். காலை நேரங்களில் வேலைக்கு செல்வார்கள், விறகு வெட்டுவார்கள். வேலைக்கு சென்ற பொருளாதாரத்தை உணவிற்கு வழியில்லாமல் கஷ்டப்படுகிற திண்ணை தோழரிடத்தில், ஏழை இடத்தில் கொண்டு வந்து பொருளாதாரத்தை கொடுப்பார்கள். பள்ளிவாசலுக்கு வருபவர்களுக்கு தண்ணீர் கொண்டு வந்து வைப்பார்கள். அப்படி சமுதாயத்தின் மீது அக்கறை கொண்டு மார்க்கப்பட்டுள்ள இளம் சமுதாயத்தை நபிகளால் உருவாக்கினார்கள். நாம் எப்படி? நாமளும் இரவு நேரத்தில் கூடுகிறோம், கையில செல்போன் எடுக்கிறோம், பப்ஜி என்ற பெயரில், ஃப்ரீ ஃபயர் என்ற பெயரில் தெருவுடைய மூலைகளில் 10 பேர் 15 பேர் கும்பலாக அமர்ந்து கொண்டு விளையாடுகிறோம். பேசக்கூடிய பேச்சுக்கள்லாம் என்ன? எல்லாம் புதுவெளிகள், வார்த்தை நம்முடைய வாய்களால் சொல்ல முடியாது. தன்னுடைய நண்பனை கூப்பிடும் போது கூட அவன் பேரை சொல்லி கூப்பிட மாட்டான்.
இளைஞர்கள் 10 பேர் ஒண்ணு கூட விளையாடுறான்னு வைங்களேன், அரை மணி நேரத்துல எப்படியும் ஒரு 1000 பீப் சவுண்ட் போட்டுருவோம். கொச்சையான வார்த்தைகள், அருவருக்கு தகுந்த வார்த்தைகள். சமுதாயத்தின் மீது அக்கறையற்றவர்களாக, தன்னுடைய தாய் தந்தை என்பது அக்கறையற்றவர்களாக, இஸ்லாத்தினுடைய வணக்க வழிபாடுகள் கூட எப்படி செய்ய வேண்டும் என்று இன்றைக்கு இளம் சமுதாயத்திற்கு தெரியும். சமுதாயத்தின் மீது உங்களுக்கு அக்கறை இல்லை, சரி, சமுதாயத்திற்கு பாதிப்பு தராமலாவது இருக்கணும்ல. ரசூலுல்லாஹ் வீதியில் ஒழுங்காக என்ன சொன்னாங்க? தெருவியுடைய வீதிகளில் நீங்கள் அமராதீர்கள், உட்காராத. அப்படி உட்கார்ந்தால், அங்கே நீ பேசினால், அங்கே வருபவர்களுக்கு நீ சலாம் சொல்ல வேண்டும். அங்கே நடந்து செல்பவர்களுக்கோ வாகனத்தில் உள்ளவர்களுக்கோ உன்னுடைய பேச்சுக்களோ உன்னுடைய செயல்பாடுகளோ இடையூறாக இருக்கக்கூடாது. நீ தெருக்களில் நடந்து செல்லுகின்ற பொழுது பார்வையை தாழ்த்த வேண்டும். வீதிகளில் அந்நிய பெண்கள் செல்வார்கள், நீ பார்க்கக்கூடாது, உன் பார்வையை தாழ்த்திக்கணும். வீதியினுடைய ஒழுங்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இன்னைக்கு இஸ்லாமிய இளைஞர்கள் வீதியின் ஒழுங்குகளை எப்படி பேணுகிறோம்? ஒரு விழாக்கள் என்று வந்துவிட்டால், ஒரு திருமண நிகழ்ச்சி நடக்குதுன்னு வைங்க, திருமணத்தை பத்தி ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நிக்காஹு பிசுன்னத்தி, திருமணம் என்பது என்னுடைய வழிமுறை. அல்லாஹ்வின் தூதர் ரொம்ப அற்புதமான வழிமுறை காமிச்சாங்க. நபி தோழர்கள் திருமணம் செய்தார்கள், நபிகள் நாயகத்தை கூப்பிடாமல் கூட, ரசூலுல்லாஹ்வை கூப்பிடாமல் இல்லை, நான் திருமணம் செய்ய போகிறேன் அல்லாஹ்வின் தூதரே என்று தகவலை சொல்லாமல் கூட திருமணம் செய்தார்கள். இன்னைக்கு ஒரு திருமணத்தை நீங்க எடுத்து பாருங்க, திருமண நிகழ்வு வந்தால் ஹார்ட் அட்டாக் பேஷண்ட்லாம் வீட்டு கதவு ஜன்னல் கதவு எல்லாத்தையும் சாத்திட்டு வீட்டுக்கு பூட்டு போட்டுட்டு சவுண்ட் ப்ரூஃப் கிளாஸை வாங்கி வீட்டுல மாட்டிட்டு தான் உள்ள உட்காரணும். பைக் எடுத்துட்டு போறோம், மாப்பிள்ளையின் நண்பர்கள் 50 பேர் 60 பேர், எவன் தலையிலையும் ஹெல்மெட் இருக்காது. தெருக்களில் போவோம், சவுண்டா ஹாரன் அடிச்சுக்கிட்டு, பெண்கள் இருக்கிறார்களே, கர்ப்பிணிகள் இருக்கிறார்களே, வீடுகளில் வயதானவர்கள் இருக்கிறார்களே, இளம் பிள்ளைகள் சிறுவர்கள் படித்துக் கொண்டிருக்கிறார்களே, எதுவும் தெரியாது. என்னுடைய நண்பனுக்கு திருமணம், அதனால் நான் என்ன அராஜகம் வேண்டுமானாலும் செய்வேன். காலைகளில் வெடிவெடித்துக் கொண்டு பைக்கில் ஹாரன் வச்சுக்கிட்டு, அதவும் வச்சிருக்க ஹாரன் பாருங்க, ஒவ்வொரு வண்டியும் டெஸ்ட் பண்ணா பல வண்டி போலீஸ் ஸ்டேஷன் வாசல்ல தான் நிக்கணும். ஹார்ன் அடிக்கிறான், நாய் கத்துற மாதிரி இருக்குது. என்ன ஹார்ன் இது? இதெல்லாம் நியூ ஃபேஷன். அத்தீனும் நசீகா, இஸ்லாம் என்றாலே பிறர் நலம் நாடுவதுதான்ப்பா அல்லாஹ்வின் தூதர் சொல்லித் தருகிறார்கள். நீ முஸ்லிமா? இஸ்லாம் என்றால் என்ன முதலில் தெரிந்து கொள். இஸ்லாம் என்றால் மற்ற மனிதர்கள் மீது அக்கறை கொண்டவனாக, பாசம் கொண்டவனாக, அவர்கள் மீது உண்மையில் உனக்கு அன்பு இருப்பவனாக நீ பயணிக்க வேண்டும். இப்படி பயணிக்கிற இளைஞர்களும் இருக்கிறார்கள். நீங்க பாருங்க, கொரோனா காலங்களில் எல்லாம் களத்தில் நின்று அத்துணை நபர்கள் சொந்த காலெல்லாம் அடக்கம் செய்ய வர மாட்டேன்னு சொன்ன பொழுது தூக்கிட்டு போய் அடக்கம் பண்ணலாம். சென்னையில் வெள்ளம் வந்த பொழுது ஓடோடி போய் நின்றார்கள் இஸ்லாமிய இளைஞர்கள். அப்படியும் இளைஞர்கள் இருந்தாலும் பெரும்பான்மையான இளைஞர்கள் திருமண விழாக்கள் என்று வந்து விட்டால் குரூப் டிரெஸ், அங்கு நடக்கிற நிகழ்வுகள், ஆடல் பாடல்கள், சினிமா பாடல்களை போட்டு தெருக்களில் நடனமாடுகிறோம். அது மிகப்பெரிய வருத்தம் என்ன தெரியுமா? இந்த இளம் தலைமுறைக்கு பாடம் சொல்லி தந்து நடத்த வேண்டிய ஜமாத்தார்களே, பெற்றோர்களே, தகப்பன்மார்களே அதை ஆதரித்திருப்பதுதான் மிகப்பெரிய கவலையாக இருக்கிறது. பிள்ளையை பெற்றெடுத்து விட்டோம், சாலியான பிள்ளையாக பிறக்க வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் கையேந்தி விட்டோம். அத்தோடு போதுமா? சினிமா பாட்டை போட்டு ரோட்ல டான்ஸ் ஆடும் பொழுது சட்டையை பிடிச்சு 4 வார்த்தை கேட்டிருந்தார்கள் தகப்பன்மார்,
சும்மா 4 வார்த்தை கேட்டிருந்தாங்கன்னா ரோட்ல ஆடுவானா? போட்டிருக்கிற ஆடை கீழே விழுவதா இல்லை எதுவும் தெரியாது. அவர்களை வழிநடத்தக்கூடிய ஜமாத்தார்கள், ஊர் பெரியவர்கள், நாமாவது ஏன்பா இப்படி பண்றீங்க, இதெல்லாம் இஸ்லாத்துல இருக்குதா, இதெல்லாம் செய்யக்கூடாது என்று திட்டவட்டமாக மறுக்க வேண்டிய இடத்தில் இருக்கிற நாம் வேடிக்கை பார்க்கறது வயசு அப்படிதான் இருப்பாங்க. வயசு பசங்க இன்னும் வார்த்தைங்க, அது வயசு பசங்க அப்படிதான் இருப்பாங்க. வயசு பசங்க அப்படிதான் இருப்பாங்கிறது இஸ்லாம் சொல்லித்தந்த வழிமுறையா? வயசு பசங்க எப்படி இருக்க வேண்டும் என்பதை சொல்லி தந்தார்கள் அப்படிங்களா? சினிமாவிற்கும் செல்போனுக்கும் கஞ்சா பொருட்களுக்கும் அடிமையாகி கிடக்கிறார். பல ஆய்வறிக்கைகள் வருகிறது. இந்தியாவினுடைய சட்டம் 21 வயசுக்கு கீழே இருக்கிறவனுக்கு டாஸ்மார்க்ல மதுபானம் தரக்கூடாது. 7ஆம் வகுப்பு பையன், 7வது படிக்கிற பையன் கையில பாட்டில். தருமபுரியில ஒரு சுங்கச்சாவடிங்க, டோல்கேட் இருக்குல்ல, அங்க காவல்துறை ஆய்வாளர்கள் சோதனை நடத்துகிறார்கள். சோதனை நடத்தினா ஒரு 2 பேர் வரலாம் பைக்ல. ஆளை பிடிச்சி என்னென்ன வித்தியாசமா இருக்கிறாங்க பிடிச்சி விசாரிச்சா பேக்ல ஃபுல்லா ஸ்டாம்ப். அவருக்கு கடுமையான ஆச்சரியம், என்னடா எப்படா ஸ்டாம்ப், போஸ்ட் கவரே போட தெரியாத சமுதாயமாக மாறிக்கொண்டிருக்கிற நிலைமையில இவ்வளவு ஸ்டாம்பா, தபால் துறையினுடைய வளர்ச்சியை நோக்கி போகுதா அப்படின்னு பார்த்தா அந்த ஸ்டாம்ப் எல்லாம் கிடையாது. இதை நீங்க போஸ்ட் கவர்ல எல்லாம் ஒட்ட முடியாது. இதை எடுத்து உங்களுடைய நாக்குகளில் ஒட்டிக் கொள்ளலாம். புது வகையான போதை. மது குடிச்சு பார்த்தா பத்தலை, கஞ்சாவிற்கு மாறினார்கள், அது பத்தலை. இப்ப சமீபத்தில் செய்தித்தாள் வந்தது, பாம்பு இருக்கு பார்த்தீங்களா, பாம்பை கடிக்க விட்டு போதை ஏற்றிக் கொள்கிறார்கள். பாம்பை கடிக்க விட்டு போதை ஏற்றிக் கொள்கிற அளவிற்கு இன்றைக்கு இளம் சமுதாயம் வந்துவிட்டது. இந்த நிலைமைக்கு பயணித்துக் கொண்டிருக்கிறோம் என்று பாருங்கள். சமீபத்தில் முத்துப்பேட்டையில ஒரு கந்தூரி விழாங்க இந்த வருடம் வந்தது. சந்தன கூட எடுத்துட்டு போனாங்க. இஸ்லாத்தினுடைய வணக்கமா? அது வணக்கம் இல்லை, குப்பைகளில் தூக்கி எறியப்பட வேண்டிய கலாச்சாரம், அதெல்லாம் 2வது கட்டம் பிரச்சாரம். இஸ்லாமிய வணக்கம் தானே சொல்றாங்க. அந்த சந்தன கூடல கந்தூரியில முன்னாடி பசங்க வராங்க. எப்படி வராங்க தெரியுமா? நல்ல முட்டைக்கு மேல டவுசர் போட்டுக்கிட்டு, கீழே கட்டிருக்கிற லுங்கி எடுத்து வாயில கடிச்சுக்கிட்டு, சினிமா பாட்டுகள் பின்னாடி ஓடிக்கொண்டிருக்கிறது. ஒரு 10 பேர் 15 பேர். இந்த சாவு ஊர்வலம் சொல்லுவாங்க. அந்த ஊர்வலத்துல பெரும்பான்மையாக இஸ்லாமிய ஊர்வலங்கள்ல இஸ்லாமியருடைய ஜனாசாவில் அப்படி இருக்காது. அந்த மற்ற நபர்களுடைய வழிபாட்டு முறைகள் அது. அப்படி ஊர்வலம் ஆடல்களோடு போனால்தான், தப்சு சவுண்டோடு போனால்தான் அந்த ஆத்மா சாந்தி அடையும் என்பது அவருடைய நம்பிக்கை. நீங்க இந்த கந்தூரி விழாவை பார்க்கலாம். உள்ள ஃபுல்லா போன தண்ணியை அடிச்சுட்டு கட்டிருக்க லுங்கி அமர்ந்து விடுவது கூட தெரியாம அதை எடுத்து வாயில வச்சுக்கிட்டு ரோடுகளில் டான்ஸ் ஆடிக்கிட்டு போறோம். பின்னாடி வருவதெல்லாம் வாலிம் பெருமக்கள், இன்னும் வேடிக்கை பார்ப்பதெல்லாம் இஸ்லாமிய பெண்கள். சின்ன சின்ன பசங்க, 2வது படிக்கிறவன் 3வது படிக்கிறவன் எல்லாம் சுத்தி நின்று வேடிக்கை பார்க்கலாம். விருப்பான முகத்தோட ஏன்னா இப்படி கேடுகட்ட காரியம் பண்ணீங்க, அப்படியா? எல்லாம் சிரிச்ச மாதிரி பார்த்துட்டு இருக்கு. இந்த இளம் சமுதாயத்தை எப்படி வார்த்தெடுத்திருக்கிறோம் என்று பாருங்கள் ஜமாத்தார்களே. அன்றைக்கு பெற்றோர்களை எப்படி வார்த்தெடுக்கிறோம் என்று பாருங்கள். ஜாபிர் பின் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய தந்தை அப்துல்லா பின் ஹராம் மரணிக்கின்ற பொழுது
ஜாபிர் பின் அப்துல்லா ஒரே ஒரு ஆண்மகன், 9 பெண் பிள்ளைகள் அவர்களுக்கு இருக்கிறது. எனக்கு 9 சகோதரி. பாப்பா போர்க்களத்துல மௌத்தா பெற்றாரு. பாப்பா கடன் இருக்குது. பாப்பாவுடைய கடனை நல்லா அடைக்கணும். 9 சகோதரிகளையும் பார்த்துக் கொள்ள வேண்டும். திருமணம் முடிக்கிறார் விதவையான பெண்ணை. ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, இப்ப உன் வயசுக்கு உன் வயசு உள்ள பெண்ணை திருமணம் முடிச்சிருந்தனா, ஒரு கன்னி பெண்ணை திருமணம் முடிச்சிருந்தனா உங்களுடைய திருமண வாழ்க்கை சிறந்ததாக இருக்குமே. இல்ல ரசூலுல்லாஹ், எனக்கு 9 சகோதரிகள் இருக்கிறார்கள், அவர்களை பராமரிக்க வேண்டும். என்னுடைய அப்பா எனக்கு சொல்லிவிட்டு போன பொறுப்பை. குடும்பத்தின் மீது அக்கறை கொண்டிருந்தார்கள். மார்க்கத்தை பிரச்சாரம் செய்வது நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களாக இருக்கட்டும், நபி மூசா அலைஹிஸ்ஸலாமாக இருக்கட்டும், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாக இருக்கட்டும், அவர்கள் உருவாக்கிய நபி தோழர்களுடைய சமுதாயமாக இருக்கட்டும், இந்த மார்க்கத்தை சொல்லுவது துணிச்சலோடு திராணியோடு எவ்வளவு பெரிய எதிர்ந்தாலும் சரி அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை நான் சொல்லுவேன் பிரச்சாரம் செய்தார்கள், கடைபிடித்தார்கள். இன்னைக்கு நம்முடைய மார்க்கம் தொப்பி போட்டுக்கிட்டு குரூப் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு கல்யாண ஊர்வலம் போடுறதுலையும் சவுண்டா ஹார்ன் அடிக்கிறதுலையும் யார் யார் எல்லாம் கல்யாண ஊர்வலத்துல சவுண்டா ஹார்ன் அடிச்சுட்டு போறானோ எல்லா பையன் நோட் பண்ணி வச்சு ஒரு 50 பேரை வீட்டு வாசல்ல போய் ஹார்ன் அடிக்கும். அப்ப தெரியும் நைட்டு 1 மணிக்கு 2 மணிக்கு தூங்குறப்ப ஹார்ன் அடிக்கும் பொழுது வீட்டில் இருப்பவர்கள் தெருவில் இருப்பவர்கள் எந்த அளவிற்கு பாதிக்கப்படுகிறார்கள். அப்ப புரியும் அவர்களுக்கு இஸ்லாத்தினுடைய ஒட்டுமொத்த கலாச்சாரத்தையும் குழி தோண்டி புதைத்துக் கொண்டிருக்கிறோம். அன்பிற்குரிய தாய்மார்களே, அன்பிற்குரிய தகப்பன்மார்களே, அன்பிற்குரிய ஜமாத்தார்களே, இந்த சமுதாயத்தின் மீது சமூகத்தின் மீது இந்த ஊரின் மீது அக்கறை கொண்டு சமுதாய நலவிரும்பிகளே, அடுத்த தலைமுறை வேண்டுகோளாக வைக்கிறோம். ஜமாத்தார்களுக்கும் பெற்றோர்களுக்கும் இந்த சமுதாயத்தின் மீது அக்கறை கொண்டவர்களுக்கும் தயவு செய்து இளைஞர்களை சரியான முறையில் வார்த்தெடுப்போம். ஒவ்வொரு பள்ளிவாசலிலேயும் மக்கள் மதரசாக்கள் நடைபெறுகிறது. ஆலிம்களை வைத்து நாம் மதரசாக்களை நடத்துகிறோம். அங்கே இளைஞர்களுக்கு போதிக்கின்ற பொழுது இசை என்பது ஹராம் என்று சொல்லித்தாருங்கள். சினிமா படங்களிலோ நாடகங்களிலோ இன்ஸ்டாகிராமிலேயோ அந்நிய பெண்களிடம் பேசுவதையோ போதை பழக்கங்களுக்கு அடிமையாகுவதையோ இந்த சமுதாயம் விலக வேண்டும் என்றால் மக்தப் மதரசாக்களில் இருந்து அது ஆணித்தரமாக போதிக்கப்பட வேண்டும். நம்முடைய இளைஞர்கள் அப்படி மூழ்குவதை பார்த்தால் நீ பாருங்க, அவனுக்கு மட்டும் பாதிப்பாங்க. பைக் வாங்கி கொடுக்குறீங்க, 3 லட்சம் ரூபாய் 4 லட்சம் ரூபாய்க்கு வெளிநாட்டுல இருந்து இறக்குமதி செஞ்சு கொடுக்குறீங்க. பைக் எடுத்துட்டு போறவன் எதுக்கு போறான்னு தெரியாது, எங்க போறான்னு தெரியாது. இங்க இருந்து கொடைக்கானல் ஓட்டின் பைக் எடுத்து சுத்துறான். போற எடுத்த எடுப்பிலேயே 100, 110, 120 தான். அதெல்லாம் கம்மி. இப்போ 130, 140 தாண்டி போகுது வேகம். தெருக்களில் அவ்வளவு வேகம். ஒரு சம்பவத்தை பார்த்தோம் சமூக வலைதளங்களில். ஒரு சாலை ஓரத்திலே ஹாஸ்பிட்டல்ல செக்கப்புக்கு வந்துட்டு ஒரு நிறைய மாத கர்ப்பிணி நடந்து போயிட்டு இருக்கிறாங்க. சாலை ஓரத்தில் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில செக்கப் பண்ணி போறாங்க. பைக்ல வேகமா வந்து 2 பேர் அந்த டேர்னிங்ல பைக்கை கண்ட்ரோல் பண்ண முடியாம நேரா அம்மா மேல போய் வாகனம் விட்டுகிறார். அந்த ஸ்பாட்லயே வயிற்றுல இருந்த குழந்தை இறந்து விட்டார். யோசித்து பாருங்க, அந்த குடும்பம் எவ்வளவு பரிதவிக்கிறது. உங்க பிள்ளை கேட்கறான், ஆசைப்படுறான். ஊர்ல இருக்கிற எல்லா பிள்ளைங்களும் பைக் வச்சிருக்கான், என் பிள்ளைக்கு மட்டும் பைக் இல்ல, என் பிள்ளை மட்டும் என்ன ஈவானவனா? எல்லாரும் ஐபோன் வச்சிருக்கான் 1.5 லட்சம் ரூபாய்க்கு, என் பிள்ளைக்கு மட்டும் இல்ல, என் பிள்ளை மட்டும் 2000 பட்டன் போன வச்சிருக்கிறது. வாங்கி கொடுக்குறீங்க. அதனால் பாதிக்கப்படுகின்ற பின் விளைவுகள் உங்களுடைய பிள்ளைக்கு மட்டுமல்ல, உங்களுக்கு மட்டுமல்ல, எத்தனையோ குடும்பங்கள் ஆப்போசிட்ல வர்றவங்க குடும்பத்தை காப்பாற்றவனா இருப்பான். வேலைக்கு போய் அவருடைய சம்பாத்தியத்துல குடும்பம் போகும். போய் வண்டியை விடுறோம் குறுக்கே,
மது போதையிலே, குடி போதையிலே ஆப்போசிட்ல வந்தா மௌத்தா போயிடுறான். இந்த குடும்பம் நடு ரோட்டில் நிற்கும். எத்தனை வழக்குகள் தெரியுமா அந்த மாதிரி? அப்பயுமே நம்ம பிள்ளைக்கு நம்ம சப்போர்ட் பண்ணி நிற்கும். என் பிள்ளை கரெக்டாக தான் வந்திருப்பாங்க, ராமூட்டில் வந்திருப்பாங்க, என் பிள்ளை நல்ல பையன், நண்பர்கள் தான் தெரியல, அப்பயும் பாருங்க உமா மாதிரி தான் சொல்லுவோம். என் பிள்ளை தங்கமான பிள்ளைங்க, என் பிள்ளை மாதிரி ஒரு சொக்க தங்கம் யாரும் கிடையாது, உருப்படாத பயலோட சேர்ந்து விட்டான், அதனாலதான் அப்படி ஆயிட்டான். தயவு செய்து இளம் சமுதாயத்தை சரியான முறையில் வார்த்தெடுக்க வேண்டும். பள்ளிவாசலோடு நம்முடைய இளைஞர்களுக்கு தொடர்பை ஏற்படுத்துங்கள். உங்க பிள்ளை பள்ளிவாசலுக்கு வர வைங்க. ஒவ்வொரு தகப்பன்மார்களும் நான் ஒரு ஆண்மகன், என்னுடைய பிள்ளையை நான் பெற்றெடுத்திருக்கிறேன் என்பதை இந்த சமுதாயத்திற்கு நிரூபித்திருக்கிறீர்களே, உங்கள் பிள்ளையை வளர்க்க வேண்டிய கடமையும் உங்களுக்கு இருக்கிறது. குல்லுக்கும் ராய் வ குல்லுக்கும் மஸ்ஊல். இது குடும்ப தலைவருக்கு மட்டுமல்ல, ஒவ்வொரு ஜமாத் தலைவர்களுக்கும், ஒவ்வொரு பெற்றோர்களுக்கும் அல்லாஹ் சொல்லுகிற செய்தி. ஒவ்வொரு நபர்களும் பொறுப்புதாரிகள். இந்த ஊருக்கு நீங்கள் ஜமாத் தலைவராக இருக்கிறீர்கள் என்றால், இந்த ஏரியாவிற்கு நீங்கள் தலைவராக இருக்கிறீர்கள் என்றால், இந்த பகுதியில் உள்ளவர்களை வழிநடத்த வேண்டிய பொறுப்பில் நீங்கள் இருக்கிறீர்கள். ஒரு தகப்பனாக இருக்கிறீர்கள் என்றால் உங்களுடைய பிள்ளையை வழிநடத்த வேண்டிய இடத்தில் இருக்கிறீர்கள். தொழுகைக்கு அனுப்புவோம் பிள்ளையை, பதர் தொழுகைக்கு போவீங்க, தொழுகைக்கு போகலாம், மூன்று தண்ணியை ஊற்றி பதர் தொழுகைக்கு போடான்னு சொல்லுங்க. பிள்ளைகளை பள்ளிவாசலோடு தொடர்பு படுத்துங்கள். பள்ளிவாசலுடனான தொடர்பு மார்க்கத்தோடு அவனை தொடர்பு படுத்தும். இஸ்லாமிய சிந்தனையோடு வளர்வான். நாளைய சமுதாயத்திற்கு, உலகத்தினுடைய சமுதாயத்திற்கு நம்முடைய இளைஞர்கள், இளம் சமுதாயத்தினர் முன்மாதிரியாக திகழ்வார்கள். அப்படிப்பட்ட முன்மாதிரி இளைஞர்களை உருவாக்க வேண்டிய கடமை நம் அனைவர்களுக்கும் இருக்கிறது. அப்படிப்பட்ட இளம் சமுதாயத்தை உருவாக்குவோம். அல்லாஹ் நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி